Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஏற்கனவே சொன்ன மாதிரி LCM HCF தான் பார்க்குறோம். எல்லா இயர்லயும் மினிமம் 1 क्वेश्चन கண்டிப்பா கேட்டுறாங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப சிம்பிளா கிறிஸ்பா நம்ம எது தேவையோ அது மட்டும் தான் பார்க்க போறோம். எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம பார்க்க போறது இல்ல. ஓகேவா? ஏற்கனவே நம்ம 3 கிளாसेस எடுத்திருக்கோம். சோ அந்த வீடியோஸ் யாருமே பார்க்காம ஸ்ட்ரைட்டா இந்த கிளாஸ்க்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அந்த 3 வீடியோஸ்ல நம்ம மினிமம் 5 questions எப்படி அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சிம்பிள் பேசிக் கான்செப்ட்ஸ் சொல்லியிருக்கோம். சோ அதையும் நீங்க ஒரு ஓவர்வியூவா பார்த்துட்டு வந்தீங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது LCM and HCF தான். இந்த LCM and HCFல நமக்கு புதுசா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் ஒரு சம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான், சிம்பிள் 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா நம்மளுடைய அந்த சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா UPSC CSAT LCM HCF பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளமா கொடுத்திருப்பாங்க. சோ அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் அது எந்த கேட்டகரியில விழும், we have to identify whether we have to use LCM or HCF to that particular question. ஓகேவா? சோ அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நம்ம LCM யூஸ் பண்ணுமா HCF யூஸ் பண்ணுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்கா இருக்கும். செகண்ட் டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், பண்ணதுக்கு அப்புறமா LCM கண்டுபிடிக்குமா HCF கண்டுபிடிக்கணும் இருந்து கொஸ்டின்ல இருக்கிற நம்பர்ஸ் வச்சு LCMஓ HCFஓ கண்டுபிடிச்சு வச்சிடலாம். இதுதான் நம்மளுடைய செகண்ட் டாஸ்க். மூணாவது டாஸ்க் என்ன அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ல ஒரு ஆன்சர் டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது வித்தியாசமா ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சு ஒரு ஃபைனலா ஒரு பாயிண்ட்ல வச்சிருப்பாங்க. சோ நம்ம கண்டுபிடிச்ச LCM HCF மட்டும் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் கிடையாது. சோ அந்த ட்ரிக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சிருக்கிற ஆன்சரை அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம சூஸ் பண்ணா அதுதான் நம்மளுடைய LCM and HCF உடைய கான்செப்ட்ஸ். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா நம்ம LCM HCF ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்றது அது நம்ம கொஸ்டின்குள்ள போறப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா LCM HCF எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேம் LCM HCF கூடவா தெரியாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. சில பேர் தெரியாது மேம் அப்படின்றது ஒரு சிலர் இருக்கலாம். சோ அவங்களுக்காகவும் நம்ம பேசிக்ஸ்லயும் எடுக்கிறதுனால நம்ம அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னது LCMனா நமக்கு தெரியும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு தெரியும். சோ HCFனா என்ன தெரியும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். HCF ஓட இன்னொரு நேம் GCD அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏதாவது ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா, 15 30 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு இப்ப நம்ம LCM ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ 15 உடைய மல்டிபிள்ஸ் என்னெல்லாம் வரும் சொல்லுங்க பாப்போம். மல்டிபிள்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? 15 உடைய மல்டிபிள்ஸ் என்னெல்லாம் வரும், 15 30 45 60 75 90 இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய 15 உடைய மல்டிபிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 30 உடைய மல்டிபிள்ஸ் என்னன்னு சொல்லுங்க. 30 60 90 120 150 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ லீஸ்ட் காமன் மல்டிபிள். சோ அதனால இப்ப நான் மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கேன். லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 15, 30க்கு இப்ப நான் 15 உடைய மல்டிபிள்ஸ் எழுதிட்டேன், 30 உடைய மல்டிபிள்ஸ் எழுதிட்டேன். லீஸ்ட் காமன் அப்படின்ட்டாங்க. சோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் காமனா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் காமனா என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? சோ இங்க 30 காமன், 60 காமன், 90 காமன், 120 இங்கேயும் வரும். சோ இங்கேயும் காமன். சோ இப்போதைக்கு நம்ம எழுதியிருக்கிற நம்பர்ஸ்ல இந்த 3 நம்பர்ஸ் வந்து காமன். சோ இதுல நமக்கு லீஸ்ட் காமன் என்னன்னு தான் கேக்குறாங்க. சோ லீஸ்ட் காமன் என்னது 30. சோ நம்மளுடைய LCM ஆஃப் 15, 30 உடைய ஆன்சர் 30. ஓகேவா? சோ இதுதான் நம்ம LCM உடைய பேசிக் நம்பர் 1. அடுத்து HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? சோ HCFனா என்ன சொன்னோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சேம் 50 30 எடுத்துக்கலாம். சோ 15 உடைய ஃபேக்டர்ஸ்லாம் என்னன்னு சொல்லுங்க. 15 உடைய ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 1ஆ இருக்கும், லாஸ்ட் ஃபேக்டர் அதே நம்பரா இருக்கும். சோ நடுவுல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வரும், 15 2ல டிவிசிபிள் ஆகாது, சோ ஃபேக்டரா வராது. 3 5 6ல ஆகாது, 7ல ஆகாது, 8லயும் ஆகாது, 9லயும் ஆகாது, 10 11 12 13 14 ஆகாது. சோ 1 3 5 15 இந்த 4 தான் நமக்கு 15 உடைய ஃபேக்டர்ஸ். ஓகே? நெக்ஸ்ட் 30 உடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும், 1 2 3 5 இங்க லாஸ்ட்ல 30யும் வரும், இங்க நடுவுல 15ம் வரும். 12 வருமான்னு கேட்டா நமக்கு வராது. ஓகேவா? சோ ஏன்னா 12 3s 36 தான் வரும், வராது. சோ இதுதான் நம்ம 30 உடைய ஃபேக்டர்ஸ். நமக்கு இப்ப என்ன தெரியணும் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. சோ காமனா என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதலாமா?
3 5 15 இதெல்லாமே வந்து நமக்கு காமனா இருக்கு. நமக்கு என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு கேக்குறாங்க. சோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது 15. சோ இத மாதிரி நம்ம ஒரு நம்பர்ஸ்க்கும் நம்ம எக்ஸாம்ல எழுதணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்ல. சோ எல் டிவிஷன் மெத்தட் இல்ல பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? சோ சேம் 15, 30க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எல் டிவிஷன் மெத்தட், லாங் டிவிஷன் மெத்தட். சோ இப்படி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம்னு வைங்க. 15ம் 30ம் காமனா எந்த நம்பர்ல டிவிசிபிள் ஆகும்? 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுமா? சோ 5 3 5s are 15. சோ இங்க 10. இது ரெண்டும் காமனா இப்போ 5 டேபிள்ல தான் டிவிசிபிள் ஆகும். சோ நான் 5ன்னு எழுதுறேன். 1, 2. ஓகே, சோ இங்க எனக்கு 2 மட்டும் தான் இருக்கு. சோ 2 1, 1. இந்த மாதிரி 1, 1 வர்ற வரைக்கும் நம்ம எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணா நமக்கான எல்சிஎம் கிடைச்சிரும். எல்சிஎம் எப்படி மேம் கிடைக்கும் அப்படின்னா இங்க வெளியில இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ எல்சிஎம் என்னது 3 x 5 x 2. So 3 5s are 15, 15 2s are 30 is the LCM. So இங்க நம்ம என்ன சொன்னோம்? 30 தான் நம்மளுடைய LCM னு சொன்னோமா? So same answer வந்துருச்சா? ஓகேவா? So இதே HCF வேணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா சேம் தான். பட் ஆனா என்னன்னா இங்க 1, 1 வர்ற வரைக்கும் பண்ணோம் இல்லையா? சோ இங்க நம்ம அந்த 1, 1 வர்ற வரைக்கும் பண்ண போறது கிடையாது. காமனா ரெண்டு நம்பருக்கும் காமனா என்ன இருக்குமோ அது வரைக்கும் தான் பண்ண போறோம். சோ இங்க ரெண்டு நம்பருக்கும் காமனா 3, சோ 5 10ன்னு வரும். சோ இங்க காமனா 5 இருக்கும். சோ 1, 2. இதுக்கப்புறம் இங்க 1, 2க்கு நமக்கு காமனா எந்த நம்பர்ஸும் இல்ல. சோ அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போறேன். என்னோட HCF என்னது 3 x 5 15. அதுதான் என்னுடைய HCF. ஓகேவா? சோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த லாங் டிவிஷன் நம்பர் மெத்தட் தான் போட போறோம். சம்ஸ்குள்ள போகுமா? சோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் சம்ல கேட்டதுதான். சோ ஒரு சம்குள்ள போறப்போ நம்ம கான்செப்ட் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சோ கொஸ்டின் விசிபிளா இருக்கா? என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 5 persons fire bullet at a target at an interval of 6, 7, 8, 9 and 12 seconds respectively. The number of times they would fire the bullets together at the target in an hour is. So first procedure நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? First LCM HCF ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். So இங்க பாருங்க 5 persons fire bullet at a target at அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க வந்து 5 persons ஒரே டைம்ல சேம் டைம்ல மீட் பண்றாங்க, இல்ல சேம் டைம்ல ஃபயர் பண்றாங்க, இல்ல சேம் டைம்ல சிக்னல் சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நமக்கு எல்சிஎம் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இங்க என்னது 5 persons fire bullet at a target at an interval of அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் they would fire the bullets together சேம் டைம் டுகெதர் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நமக்கு ஹிண்ட்ஸ். சோ அது எல்லாமே எல்சிஎம் சம்ல வரும். சோ 5 persons fire bullet என்னென்ன செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம்? எல்சிஎம் சம்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க? எல்சிஎம் ஆஃப் 6, 7, 8, 9, 12. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். என்னது? 6, 7, 8, 9, 12. சோ இது எல்லாத்துக்கும் காமனா 3 இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாமா? சோ 2, 7, 8, 3, 4 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் 2 டேபிள்ல போட்டா 1, 7, 4, 3, 2. திரும்ப நான் 2 டேபிள்ல போடுறேன். 1, 7, 2, 3, 1. So 7, 1, 1, 2, 3, 1. திரும்ப 2ல போட்டா 1, 1, 1, 3, 1. So திரும்ப 3, 1, 1, 1, 1, 1, 1. So இப்படியும் பண்ணலாம். இல்ல இங்க பாருங்க, இங்க 7, 2, 3க்கு காமனா எதுவுமே இல்ல இல்லையா? So ஸ்ட்ரைட்டாவே நம்ம என்ன பண்ணலாம்? 3 2s are 6, 6 2s are 12. 12 into இந்த 3 நம்பர்ஸ் போட்டுலாம். ஓகேவா? 7 2s are 14. 14 into 3 நமக்கு என்ன கிடைச்சிரும்? 42 அப்படின்னு கிடைச்சிரும். சோ இந்த 42 into 12 பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நான் இங்க 1 cross 1, 1, 1 கொண்டு வர வரைக்கும் சொல்லணும்ன்றதுனால தான் இந்த 7 2 3 நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். இங்க நம்ம இந்த ஸ்டெப்லயே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த 7 2 3க்கு காமனா நமக்கு எதுவுமே இல்ல. கிளியரா? ஓகேவா? சோ 3 cross 2 6, 6 2s are 12. அந்த 12 அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 7 2s are 14. 14 into 3 என்னது? 42. இப்போ நமக்கு எல்சிஎம் என்னது அப்படின்னா 12 cross 42. So 12 cross 42 எப்படி பண்ணலாம்? 42 into
10 420 then 42 into 2 நமக்கு என்ன கிடைச்சிரும் 84 னு கிடைச்சிருமா so 10 on 504 அப்படினு கிடைச்சிரும் ஓகே நம்மளோட LCM என்னது 504 யூனிட் என்ன யூனிட்ல கொடுத்திருக்காங்க செகண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க நமக்கு என்ன क्वेश्चनல இப்போ क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இதுதான் நம்மளுடைய third step क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் இங்க என்ன கேட்டிருக்காங்க number of times they would fire the bullets together at the target in an hour ஒரு மணி நேரத்துல எத்தனை டைம் எல்லாரும் ஒரே நேரத்துல ஃபயர் பண்ணுவாங்க அதுதான் கேக்குறாங்க ஓகேவா சோ எனக்கு 504 செகண்ட்ஸ் இருக்கு அவரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செகண்ட்ஸா மாத்திக்கலாம் அப்படி இல்லனா என்ன பண்ணலாம் செகண்ட்ஸ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ல மாத்திட்டு நம்ம ரெண்டையுமே டிவைட் பண்ணிக்கலாம் 1 ஹவர்ல எத்தனை செகண்ட்ஸ் இருக்கும் நமக்கு 3600 செகண்ட்ஸ் இருக்குமா 60 minutes 3600 செகண்ட்ஸ் இப்போ நான் மாத்தணும்னா 1 ஹவர்ல 1 ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ் இப்போ 504 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சேம் டைம்ல புல்லட் ஃபயர் பண்றாங்க சோ 3600 by 504 அப்படின்னு போட்டா நமக்கு எத்தனை செகண்டுக்கு ஒரு தடவை அதாவது எத்தனை டைம்க்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு சேமா டுகெதரா ஃபயர் புல்லட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சோ மேலேயும் நமக்கு செகண்ட்ஸ்ல இருக்கு கீழேயும் செகண்ட்ஸ்ல இருக்கு சோ யூனிட் கேன்சல் ஆகி நமக்கு n நம்பர் ஆஃப் டைம்ஸ்ல வரும் சோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது 3600 by 504 சோ ஃபுல்லா நம்ம டிவிசிபிள் பண்றதுக்கு பதிலா அப்ராக்சிமேட்டா இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் 500 அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இங்க 3600 இருக்கு சோ 5 டேபிள்ல என்னது 7 வருமா 3500 அப்படின்னு வரும் சோ அப்ராக்சிமேட்டா எனக்கு 7 டைம்ஸ் ஒன்னா என்ன ஆகும் அப்படின்னா புல்லட் ஃபயர் பண்ணிருப்பாங்க நான் ஃபுல்லா தான் டிவைட் பண்ணணும் பட் ஈஸி டிவிஷனுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க 504 சோ நான் அதை ஒரு 500 ன்னு வச்சுக்கிறேன் சோ இங்க 3500ல கேன்சல் ஆயிடும் சோ மிச்சம் இங்க 100 இருக்கும் ஓகேவா சோ இங்க எனக்கு 7 ஃபுல் டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரே டைம்ல புல்லட் வந்து ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு ஆனா 7 தான் நம்மளுடைய ஆன்சரா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிங்க பாப்போம் நமக்கு 0th டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே டைம்ல ஸ்டார்டிங்லயே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஒரே டைம்ல ஃபயர் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 504 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் எல்லாரும் சேமா ஃபயர் பண்ணுவாங்க சோ 0 செகண்ட்ஸ் பிளஸ் 7 வரைக்கும் சோ இன்டர்மீடியட்டா 7 டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரே டைம்ல ஃபயர் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல ஒரு டைம் ஃபயர் பண்ணிருப்பாங்க சோ அதையும் கணக்குல எடுத்துக்கணும் சோ +1 போடணும் ஓகேவா சோ டோட்டலா எத்தனை டைம்ஸ் ஒரு ஹவர்ல ஒரே டைம்ல ஃபயர் பண்ணிருக்காங்க 8 டைம்ஸ் ஃபயர் பண்ணிருக்காங்க கிளியரா சோ இந்த +1 போடுறதுக்கு மறந்துடக்கூடாது நம்ம எப்படி யோசிப்போம்னு தெரிஞ்சு நம்ம தப்பா யோசிக்கிற மாதிரியும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சோ we should not get confused கிளியரா அடுத்த சம் போலாமா அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு 4 metal rods of length 78 cm 104 cm 117 cm and 169 cm are to be cut into parts of equal lengths okay each part must be as long as possible what is the maximum number of pieces that can be cut ஓகேவா சோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணும் LCM HCF இங்க எங்கயாவது நம்மளுடைய டேர்ம்ஸ் டுகெதர் அட் த சேம் பாயிண்ட் அட் த சேம் டைம் அப்படின்னு ஏதாவது ஹிண்ட் இருந்துச்சா இல்ல அதுக்கு பதிலா என்ன ஹிண்ட் இருக்குன்னா ஈச் பார்ட் மஸ்ட் பி as long as possible அப்படின்னு இருக்கு ஓகேவா as long as possible as great as possible அப்படின்றது அர்த்தம் அப்போ என்னது நமக்கு இங்க GCD greatest common divisor அப்படி இல்லனா HCF sum அப்படின்றது நம்மளுடைய க்ளூ பாயிண்ட் ரெண்டாவது என்ன பண்ணனும் கொடுத்திருக்கிற அந்த நியூமெரிக்கல்ஸ் வச்சு நம்ம HCF கண்டுபிடிக்கணும் சோ என்னென்ன நியூமெரிக்கல்ஸ் கொடுத்திருக்காங்க 78 GCD of 78 104 117 169 சோ இத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் GCD கால்குலேட் பண்ணலாமா So 78, 104, 117, 169. இதுக்கு காமன் ஃபேக்டர் என்னன்னு பாருங்க 13 வருமா இல்ல 11 வருமா ஏன்னா நமக்கு இங்க 78 இது 2 டேபிள்ல போகும் பட் இங்க 7 இருக்கு சோ இது 2 டேபிள்ல போகாது சோ நம்ம சின்ன நம்பர்ல இருந்து எப்பயும் போவோம் 2 3 5 ன்னு சொல்லிட்டு இங்க எந்த நம்பர்ல இருந்து நமக்கு எல்லாத்துலயுமே சேமா இருக்கும்னு பாருங்க நமக்கு LCMனா நம்ம காமனா 4 டிஜிட்ஸ்ல இல்லனாலும் போட்டுக்கலாம் பட் இங்க நம்ம கால்குலேட் பண்ண போறது HCF
ஸோ காமனா 4 டிஜிட்ஸ்குள்ளேயும் இருக்கிறத வச்சுதான் நம்ம போடணும். ஸோ காமன் டிவைசர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ காமன் நம்பர் 13 அப்படின்னு வரும். ஓகேவா? இங்க 6, 13 into 6, இங்க 8, இங்க 7 வரணும்னா என்ன வரணும்? 9 போட்டா 27, ஸோ 2, 11, 9 வரும். ஸோ 13 into 13, 169. இதுக்கப்புறம் 6, 8, 9, 13க்கு காமனா ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எந்த நம்பர்ஸும் ஃபேக்டர்ஸும் காமனா இல்ல. ஸோ 13 தான் நம்மளுடைய HCF. ஸோ HCF நமக்கு 13 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீசஸ் தட் கேன் பி கட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பீஸ்ல இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளவு கட் பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற சென்டிமீட்டர் என்னது? 78 சென்டிமீட்டர். அடுத்து 104. நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிறது 117. நெக்ஸ்ட் 169. இந்த ஒரு பீஸ்ல இருந்தும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளவு கட் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. சோ நமக்கு 13 தெரியுமா? சோ டிவைடட் பை 13 போட்டா நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ்னு கிடைச்சிருமா? சோ இந்த 78 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிறதுல நம்ம 13 சென்டிமீட்டர் கட் பண்றோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் எத்தனைன்னு கிடைச்சிருமா? சோ 78 by 13 எனக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் என்ன வரும்? 6 பிளஸ் இப்போ நான் 104 by 13 போட்டா எனக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் என்ன வரும்? 8. சோ சேம் இங்க 117 by 13 போட்டா எனக்கு நம்பர் ஆஃப் பீசஸ் 9 பிளஸ் இங்க 169 by 13 போட்டா என்னோட நம்பர் ஆஃப் பீசஸ் 13. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். 8, 6, 14, 14 plus 9, 23, 23 plus 13, 36. So maximum நமக்கு எவ்வளவு number of pieces கிடைக்கும்? 36 number of pieces can be cut. So option B தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. A, B, C start at the same time in the same direction to run around a circular stadium. A completes a round in 252 seconds, B in 308 seconds, and C in 198 seconds. All starting at the same point. After what time they will meet again at the same point? Meet again at the same point. So நமக்கு clue word கிடைச்சிச்சா? என்ன சொல்லியிருக்காங்க? A, B, C அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. So அவங்க என்ன பண்றாங்கன்னா சேம் டைம்ல சேம் டைரக்ஷன்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்றப்போ ஒருத்தருக்கு அவங்கவுங்க ஸ்டாமினா ஏத்த மாதிரி ஒரு டைம் தேவைப்படும் இல்லையா? சோ அந்த டைம்ல ரன் பண்றாங்க. அப்படி ரன் பண்றப்போ A takes 252 seconds to complete a garden. B takes 308 seconds to complete a garden. C takes 198 seconds to complete a circular garden. அப்படி அந்த டைம்ல ஓடுறப்போ திரும்ப எந்த டைம்ல எல்லாரும் will meet again அப்படின்றதான் கேக்குறாங்க. சோ நமக்கு ஹிண்ட் meet again அப்படின்ட்டாங்க. சோ இது என்ன சம்? LCM சம். சோ கொடுத்திருக்க நியூமெரிக்கல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? LCM ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ LCM ஆஃப் செகண்ட் பாயிண்ட் என்னது? LCM ஆஃப் 252, 308, 198 செகண்ட்ஸ். இதனுடைய LCM தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்களா? சோ 252, 308, 198. சோ இங்க பாருங்க 2 டேபிள்ல போட்டா சோ 1ல 2, 2ல 4, மிச்சம் 1, சோ 6, 154, 99. திரும்ப இப்போ நம்ம 3 டேபிள்ல போடலாமா? சோ 3 டேபிள்ல போட்டா 4ல 12, 2. சோ இது 154 அப்படியே தான் இருக்கும். 3 டேபிள்ல போகாது. இங்க 33. ஓகே, திரும்ப 2 டேபிள்ல போட்டா 21, இங்க 77, இது 33. இதை நான் திரும்ப என்ன பண்றேன்? 11 டேபிள்ல போடுறேன். சோ 21, 7, 3. சோ இதை நான் 7 டேபிள்ல போட்டா 3, 1, 3. சோ நெக்ஸ்ட் நான் 3 டேபிள்ல போட்டா 1, 1, 1 வந்து. சோ நம்மளுடைய LCM என்னது? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுடைய LCM கிடைச்சிடும். சோ 2 3s are 6, 6 2s are 12. சோ 12 into 11 into 21. ஓகேவா? சோ 12 into 11 ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்குமா? 12 into 10 நமக்கு 120. சோ இன்னொரு 12 ஆட் பண்ணா 132 அப்படின்னு கிடைச்சிடும். சோ 12 into 11, 132 into 21. இதுதான் நம்மளுடைய LCM. சோ 132 into 20 நமக்கு என்ன கிடைக்கும்? So 462, 2640. Then 132 add பண்ணணும். So 2772. ஓகேவா? நம்மளுடைய LCM என்னது? 2772. என்ன யூனிட்ஸ்ல கிடைச்சிருக்கு? செகண்ட்ஸ்ல கிடைச்சிருக்கு. பட் இங்க ஆன்சர்ல பாருங்க எல்லாமே நமக்கு மினிட்ஸ்ல இருக்கு. So we have to convert it into minutes. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா எல்லாமே ஷார்ட்கட்ல நான்
மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. ஓகேவா? 12 into 11 into 21 இருக்கா? ஃபர்ஸ்ட் 12 into 11 பண்றோம். ஸோ 12 into 10 பண்ணிட்டு, ஸோ 12 into 1 தனியா பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன். ஸோ 132. இந்த 132 திரும்ப இங்க என்ன பண்ணணும்? 21ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 132 into 20 பண்ணிட்டு இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் திரும்ப ஒரு 132 போட்டு ஆட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளோட ஆன்சர் 2772 செகண்ட்ஸ்னு கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம அதை மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 60 போடணும். பண்ணா நம்மளுடைய மினிட்ஸ்ல ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ டிவைட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. ஸோ நான் 2 டேபிள்லயே கேன்சல் பண்றேன். சிம்பிளா கேன்சல் பண்றதுக்கு நம்ம 2 டேபிள்ல இருந்தே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணா இங்க 13 வரும். 1 3ல 6 ரிமைண்டர் 1 8ல 16 ரிமைண்டர் 1 6. ஸோ இது திரும்ப 15 இங்க என்ன வரும்? 6ல 12 ரிமைண்டர் 1 9 693. இதை நம்ம இப்போ 3 டேபிள்ல பண்ணலாமா? 3 டேபிள்ல பண்ணா 5. ஸோ இங்க 231 கிடைக்கும். ஸோ 231 by 5னா 4ல 20 ரிமைண்டர் 3 6ல 30 ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 1 இங்க நம்ம 0 சேர்க்கிறோம்னா 02 மினிட்ஸ் 46.02 மினிட்ஸ் இருக்கும். ஸோ 46 மினிட்ஸ் 0.02 மினிட்ஸ் நம்ம எப்படி மாத்தலாம்? செகண்ட்ஸா 0.02 into 16 மாத்தலாமா? ஸோ 120 அப்படின்னு வரும். 60 into 2னா 120 வரும். இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ 12 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 46 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. 30 pineapple trees, 45 orange trees and 60 mango trees have to be planted in rows such that each row contains the same number of trees of one variety only. What is the minimum number of rows in which the trees may be planted? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So 30 pineapple tree, 45 orange tree, 60 mango trees have to be planted in rows such that rows contains the same number of trees. இங்க நம்ம சேம் பார்த்ததும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா LCM அப்படின்னு நமக்கு கொடுத்த ஹிண்ட் வச்சு எடுத்துக்க கூடாது. ஏன்னா இங்க என்ன சொல்றாங்க? that each row contains same number of trees. ஒரு ரோலையும் நமக்கு சேம் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவங்க திரும்பவும் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு சொல்லல. ஓகேவா? சோ டுகெதரா எதுவுமே பண்ணல, டுகெதரா எதுவுமே ஸ்டார்ட் பண்றாங்க பண்ணல அப்படின்னு நமக்கு சொல்லல. சோ எல்லாத்துலயும் ஒரே நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சோ இது நமக்கு எல்சிஎம்கான க்ளூ கிடையாது. வேற என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் விச் trees may be planted. Minimum number of rows in which trees may be planted அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த 3 ட்ரீஸ்லயும் மினிமமா காமனா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்றதான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 30 45 60 இருக்கு இல்லையா? சோ இதுல நமக்கு மினிமம் காமன், அதாவது இந்த 3 நம்பர்லயும் காமனா இங்க இருக்கும் இல்லையா? சோ அந்த இது எவ்வளோ அப்படின்ற மாதிரிதான் கொஸ்டின் கேக்குறாங்க. சோ இங்க டுகெதர் அப்படின்ற டேர்ம்ஸ் எங்குமே இல்ல. சோ இது எல்சிஎம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இது என்ன சம்னு எடுத்துக்கலாம்? HCF சம்னு எடுத்துக்கலாம். சோ செகண்ட் ஸ்டெப் என்னது? HCF கண்டுபிடிக்கிறது. HCF கண்டுபிடிக்கிறதுனா இங்க என்னது? 15 2 3 இங்க என்ன வரும்? 4. சோ நம்மளோட HCF 15 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இந்த 15 தான் நம்மளோட ஆன்சரா? நெக்ஸ்ட் செக் பண்ணலாமா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் விச் ட்ரீஸ் மே பி பிளான்டட் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ ஒரு ட்ரீஸையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் மினிமம் ரோஸ்க்கு பிளான் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. சோ 30 நம்மளோட HCF என்னது? 15. சோ 30 by 15 என்னது? மினிமம் 2 ரோஸ் பிளான் பண்ணலாம். அடுத்து 45 by 15 நம்ம மினிமம் எத்தனை ரோஸ் பிளான் பண்ணலாம்? 3 ரோஸ் பிளான் பண்ணலாம். அடுத்து 60 மேங்கோ ட்ரீஸ், 60 by 15 மினிமம் எத்தனை ரோஸ் பிளான் பண்ணலாம்? 4 ரோஸ் பிளான் பண்ணலாம். சோ எல்லாத்தையும் சேர்த்து எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் பிளான் பண்ணலாம்? சோ 2 plus 3 5, 5 plus 4 9 நம்பர் ஆஃப் ரோஸ் நம்மளால பிளான் பண்ண முடியும். ஓகேவா? சோ நம்ம क्वेश्चनக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னவா இருக்கும் அப்படின்னா HCF கண்டுபிடிச்சதும் HCF தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். தேர்ட் ஸ்டெப்னு ஒன்னு இருக்கு. அதாவது क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி ஆப்டிடியூட் சம்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர்ஸ் போடணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. there are 2 traffic signals, each signal changes color from red to green. each signal என்ன பண்ணுது? கலர் சேஞ்ச் ஆகுது. எதுல இருந்து? red to green, அடுத்து green to orange,
So next green to orange and then திரும்ப orangeல இருந்து redக்கு convert ஆகுது. ஓகேவா? So the first signal takes 39 seconds. Second signal takes 66 seconds. The duration for green, orange and red colors are same. If all the signals are initially red. Initially என்ன இருக்கு? Redல இருக்காங்க. After how much time they will be red again? திரும்ப எப்ப நமக்கு red again அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சேம்னு கொடுத்திருக்காங்க. பட் அது நமக்கு க்ளூ வேர்ட் கிடையாது. they will be red again அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்லையா? they will meet again, they will be red again அப்படின்றத நம்மளுடைய க்ளூ வேர்ட். சோ இது என்ன சம் நமக்கு? LCM சம். சோ ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா LCM ஐடென்டிஃபை பண்ணணும். LCM என்னது? கொடுத்திருக்க நியூமெரிக்கல்ஸ்க்கு LCM கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிறது ரெண்டு நியூமெரிக்கல் 39 செகண்ட்ஸ் 66 செகண்ட்ஸ். சோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம LCM கண்டுபிடிக்கலாமா? LCM கண்டுபிடிச்சா 3 டேபிள்ல பண்ணுங்க. சோ 13, 22 அப்படின்னு வரும். சோ 13க்கும் 22க்கும் திரும்ப நமக்கு காமனா எதுவுமே கிடையாது. சோ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ 3 cross 13 cross 22 பண்ண போறோம். சோ 3 cross 13 39 இருக்கும். சோ 39 into 22. 39 into 20 பண்ணா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரும்? 9 2s are 18. சோ 780 அப்படின்னு கிடைச்சிரும். சோ 39 into 2 பண்ணா 18 178. சோ 8 15 1 858 அப்படின்னு கிடைக்கும். சோ என்னுடைய LCM என்ன கிடைச்சிருச்சு? 858. என்ன யூனிட்ல இருக்கு? செகண்ட்ஸ்ல இருக்கு. சரியா? சோ இப்போ என்ன பண்ணும்? தேர்ட் ஸ்டெப் என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். If all signals are initially red, after how much time they will be red again அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? duration for green, orange, red colors are the same. நமக்கு ரெட்ல இருந்து green ஃபர்ஸ்ட் போகுது, greenல இருந்து orange, orangeல இருந்து red போகுது. சோ எத்தனை கன்வர்ஷன் நடக்குது? நமக்கு இந்த ரெட் டு கிரீனுக்கு டைம் என்ன ஆகுதுன்னா 39 செகண்ட்ஸ். திரும்ப கிரீன் டு ஆரஞ்சுக்கு 39 செகண்ட்ஸ். திரும்ப நமக்கு ஆரஞ்சு டு ரெட்டுக்கு 39 செகண்ட்ஸ். இது நமக்கு ஃபர்ஸ்ட் சிக்னல்ல. செகண்ட் சிக்னல்ல என்னது? 66 செகண்ட்ஸ். நமக்கு ஸ்ட்ரைட்டா ரெட் டு ரெட்டுக்கு 66 செகண்ட்ஸ் கிடையாது. என்னது? ரெட் டு கிரீனுக்கு 66, திரும்ப கிரீன் டு ஆரஞ்சுக்கு 66. சோ ஆரஞ்சு டு ரெட்டுக்கு திரும்ப 66. சோ நடுவுல நமக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 2 3 இன்டர்வல்ஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? ரெட்ல இருந்து திரும்ப ரெட்டுக்கு போறதுக்கான டைம் தான் கேக்குறாங்க. சோ ரெட்ல இருந்து திரும்ப எனக்கு ரெட்டுக்கு போகணும்னா எனக்கு வந்திருக்கிற LCMக்கு நடுவுல 3 இன்டர்வல்ஸ் இருக்கா? சோ நான் அந்த 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். சோ என்னோட ஆன்சர் என்னது? 858 into 3. ஓகேவா? சோ 858 into 3 னா ஆன்சர் என்ன வரும்? 8 3s are 24. சோ ரிமைண்டர் 2. 5 3s are 15. 15 plus 2 17. So 7 24 25. So நம்மளோட ஆன்சர் 2574 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ரெட்ல இருந்து என்ன ஆகும்? திரும்ப ரெட்டுக்கே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. So we have to convert it into minutes. மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்றப்போ 2574 divided by 60 அப்படின்னு போடுவோமா? So divided by 16 போட்டா நமக்கு என்ன வரும்? என்ன டேபிள்? 2 டேபிள்ல இருந்து கேன்சல் பண்ணா 30. இங்க 1287. ஓகேவா? 1287 by 30. இப்போ நான் 3 டேபிள்ல திரும்ப கேன்சல் பண்றேன்னா 10 4ல 12. So 2ல 6 ரிமைண்டர் to 429. 429 by 10 னா 42.9 minutes. So 42 minutes 0.9 into 60 seconds னு வரும். So 9 6 are 54. ஓகேவா? So 54 seconds. 42 minutes 54 seconds. எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க? ஆப்ஷன் D ல இருக்கு. கிளியரா? ஓகேவா? சோ क्वेश्चனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம கண்டுபிடிச்ச LCM HCF ஐயும் அப்படியே ஆன்சரா நம்ம கன்வெர்ட் பண்ணி போடக்கூடாது. மூணாவது ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம் தெளிவா? இங்க क्वेश्चன்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம LCM HCF சேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை யாரும் மறந்துட கூடாது. தேர்ட் ஸ்டெப்பை. கிளியர்? நெக்ஸ்ட் क्वेश्चन. இது நமக்கு இந்த டைம் 2023ல ரீசெண்டா கேட்ட क्वेश्चन. பார்க்கலாங்களா? there are 3 traffic signals. ஓகேவா? 3 traffic signals இருக்கு. Each signal changes color from
green to red. எல்லா சிக்னலும் greenல இருந்து ரெட்டுக்கு தான் சேஞ்ச் ஆகுது. So and then from red to green. First greenல இருந்து ரெட்டுக்கு சேஞ்ச் ஆகுது, அதுக்கப்புறம் red to green சேஞ்ச் ஆகுது. Next first signal takes 25 seconds. First signal என்ன ஆகுது 25 seconds. Second signal takes 39 seconds. And the third signal takes 60 seconds to change the color from green to red. இது எல்லாமே என்னது greenல இருந்து ரெட்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான கொடுக்கப்பட்ட டைம். The durations for green and red color are same. At 2 PM they together turn green. ஓகேவா? 2 மணிக்கு என்ன ஆச்சு? எல்லா சிக்னல்ஸ்லயும் இந்த 3 சிக்னல்லையுமே together it changed to green. At what time will they change simultaneously to green next? அப்படின்னு கேக்குறாங்க. So green திரும்ப எப்போ simultaneously change ஆகும் அப்படின்றத நம்மளுடைய question. First என்ன பண்ணணும்? Identify பண்ணணும். LCM HCF அப்படின்னு சொல்லிட்டு. At what time will they change to green next? Simultaneously, together, simultaneously, again. So இதனுடைய keyword. So LCM question. So ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? கொடுத்திருக்கிற அந்த நியூமெரிக்கல்ஸ்க்கு LCM கண்டுபிடிப்போம். என்னென்ன நியூமெரிக்கல்ஸ்? 25, 39, 60. இதுக்கு LCM கண்டுபிடிக்கலாமா? LCM கண்டுபிடிச்சா என்ன வரும்? நான் 3 டேபிள்ல போடுறேன். So 25, 13, 20. நான் இங்க 5 டேபிள்ல போட்டா 5, 13, 4. So இதுக்கப்புறம் எனக்கு காமனா எதுவும் இல்ல. So நான் அப்படியே மல்டிப்ளை பண்றேன். இங்க என்னது 3 into 5, 15. So இங்க 5 4s are 20 into 13. Done. So இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 15 into 13 பண்ண போறேன். So 15 into 10 எனக்கு 115 வரும். 15 into 3, 45. So எனக்கு 195 வந்துரும். So 195 into 20. So 5 to 10, remainder 1, 18, remainder 1, 9. So remainder 1, 3. 3900. So என்ன யூனிட்ல நமக்கு? செகண்ட்ஸ்ல 3900 seconds. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஸ்டெப் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி ஆன்சரை எழுதணும். என்ன கேட்டிருக்காங்க? at 2 PM they together turn green. அதுக்கப்புறம் at what time will they change to green next அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சிக்னல் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் each signal changes color from green to red and then red to green. So first என்ன நடக்குது? greenல இருந்து ரெட்டுக்கு சேஞ்ச் ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப ரெட்ல இருந்து greenக்கு சேஞ்ச் ஆகுது. So இங்க எனக்கு நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் என்னது? 2 இன்டர்வல்ஸ் இருக்கு. ஓகேவா? So ஸ்ட்ரைட்டா எனக்கு இல்ல, நடுவுல இங்க ஒரு இன்டர்வல், இங்க ஒரு இன்டர்வல் இருக்கு. So 2 இன்டர்வல்ஸ் இருக்கு. So வந்திருக்கிற LCM நான் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 2 பண்ணணும். So 39 into 2 எனக்கு என்ன கிடைச்சிரும்? 78. So 7800 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன ஆகுது? எனக்கு 3 சிக்னல்லையும் ஒரே மாதிரி கிரீன் லைட் வரப்போகுது. So இங்க நமக்கு ஆன்சர்ல டைமிங் படி கொடுத்துருக்காங்க. So நான் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். 7800 இது என்ன யூனிட்? செகண்ட்ஸ்ல. So 7800 செகண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போறேன்? நான் ஹவர்ஸா மாத்த போறேன். ஹவர்ஸா மாத்தோம்னா டிவைடட் பை 3600. சரியா? So இந்த 00 கேன்சல் ஆயிடும். So 78 by 36. இதை நான் 2 டேபிள்லயே கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 18, இங்க 39 வரும். So 18 நான் திரும்ப 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க எனக்கு 6 வரும். இங்க என்ன வரும்? 13 அப்படின்னு வரும். So 13 by 6னா 2 hours அப்படின்னு கிடைச்சிரும். ரிமைண்டர் எனக்கு 1 இருக்கும். So 1 by 6th. ஓகேவா? So 1 by 6th இருக்கும். So இதை செகண்ட்ஸ் அதாவது மினிட்ஸா மாத்தணும்னா இன்ட்டு 16 பண்ணிக்கிறேன். So இன்ட்டு 16 பண்ணா 10 அப்படின்னு கிடைச்சிடும். So 2 hours 10 minutes. So first 2 PMல அவங்க ஒன்னா கிரீன்ல இருக்காங்க. So இதுக்கப்புறம் 2 hours 10 minutesக்கு அப்புறமா திரும்ப கிரீன் கலர் வராங்க. So அப்ப என்னது? 4:10 PMக்கு என்ன ஆகும்னா திரும்ப கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகும். ஓகேவா? கிளியரா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அத மாதிரி நிறைய நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னு கிடையாது. ஒரே ஸ்டெப் தான், திரும்ப இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நம்ம திரும்ப திரும்ப எல்லா சம்ஸ்க்கும் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? சோ கண்டிப்பா இந்த மாதிரி டிராபிக் சிக்னல் சம் இல்லனா கார்டன் சம் ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. சோ மறக்காம இந்த क्वेश्चंस செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது நம்ம எப்பயும் கிளாஸ்ல முடிஞ்சதும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் क्वेश्चन சால்வ் பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அந்த क्वेश्चन தான் இது. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. if 0 is written as CHUR then how is player written அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இது எனக்கான क्वेश्चन கிடையாது, யூசுவலா உங்களுக்கான क्वेश्चन. சோ நீங்க தான் கமெண்ட்ல எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. இதுக்கு நான் க்ளூ வேர்ட் வேணும்னா கொடுத்துறேன்.
இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஜீரோவை என்னவா மாத்திருக்காங்க, CHUR மாத்திருக்காங்க. சோ இசட்டுக்கு அப்புறம் சி வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், +3 அப்படின்னு அர்த்தம். ஓக்கு அப்புறமா ஆர் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், +3ன்னு அர்த்தம். ரிமைனிங் இந்த 2 டிஜிட்ஸ்க்கு ஐ மீன் அந்த 2 ஆல்பபெட்ஸ்க்கு எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ சின்ன டாபிக் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். நெக்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கான டிப்ஸ் பிளஸ் நம்பர் சிஸ்டம்ல இம்பார்ட்டன்டான டாபிக் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்றது ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா. சோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோ வரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களால 7 கொஸ்டின்ஸ் ஈஸியா அசால்ட்டா போடலாம். குவான்ஸ்ல 7 கொஸ்டின்ஸ் நீங்க ஈஸியா போடலாம். ஓகேவா? சோ இன்னையோட 4 கிளாஸஸ் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிட்டோம், மினிமம் 7 கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு கான்ஃபிடென்ட் ஆயிட்டோம். சோ கண்டினியூஸா ரெகுலரா வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பை பை.